Dear student, in the video Unit 7 Problem 2 அதனுடைய சொல்யூஷன் பற்றி பார்த்துடலாம். ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிடலாம். சம்பத் கம்பெனி issued 25,000 equity shares at ₹10 per share payable, ₹3 on application, ₹4 on allotment, ₹3 on first and final call. The public subscribed for 24,000 shares. The directors allotted all the 24 shares and received the money duly. Pause. Necessary journal entries. இதுதான் சம்மு. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் சம்மரி என்ன நமக்கு கிடைக்குதுன்னா, இதில் issued shares வந்து 25,000, வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸ் ₹10. அந்த ₹10 எப்படி கலெக்ட் பண்ணுறாங்கன்னா, on application ₹3, on allotment ₹4, first and final call ₹3. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே டோட்டல் சப்ஸ்கிரைப்டு ஷேர்ஸ் 24,000. இந்த சம்ம கவனிச்சிங்கன்னா இஷ்யூடு ஷேர்ஸ் வந்து 25,000 இருக்குது, ஆனால் பப்ளிக் சப்ஸ்கிரைப்டு ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,000 இருக்குது. அப்போது இஷ்யூடு ஷேர்ஸை காட்டிலும் சப்ஸ்கிரைப்டு ஷேர்ஸ் கம்மியாக இருக்குது. இதைத்தான் நம்ம அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம அமௌண்ட்டு ரிசீவ் பண்ண போகிறது அலாட்மெண்ட், அப்ளிகேஷன் அண்ட் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கார்டில் 25,000 கிடையாது, 24,000 அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா 1000 ஷேர்ஸுக்கான அப்ளிகேஷன் பண்ணி அலாட்மெண்ட் பண்ணி எதுவுமே நம்ம ரிசீவ் பண்ண போகிறதில்ல. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம். அந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 72,000, டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் 72,000. ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்ணிடுறோம். இந்த அப்ளிகேஷன் பண்ணியை ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதுக்கான என்ட்ரி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 72,000. அந்த 72,000 எப்படி வந்திருக்குன்னா 24,000 shares into ₹3 on application அப்படின்றதுனால. நெக்ஸ்ட் ஆன் அலாட்மெண்ட் மணி. அந்த அலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டியூ என்ட்ரி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 96,000. இந்த 96,000 எப்படி வந்துச்சுன்னா 24,000 into 4 அதை பேஸ் பண்ணி வந்திருக்கு. இந்த அலாட்மெண்ட் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் 96,000, அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டு. அவ்வளோதான். ஃபைனலாக இருக்கக்கூடியது நம்மளுக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். அதுலேயும் டியூ என்ட்ரி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 72,000. அந்த 24,000 into ₹3 போடும்போது நம்மளுக்கு 72,000 கிடைச்சிருது. ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி டியூ என்ட்ரி. நெக்ஸ்ட் அந்த ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கான அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 72,000. அந்த அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். இவ்வளோதான். இது ஒரு சிம்பிளான சம் தான் இது. இதை பொறுத்த வரைக்கும் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்தால் எப்படி சம்முக்கான சொல்யூஷன் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.